ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து காலைல எழுந்ததும் என்னோடய செல்லக்குட்டீஸ் மணி பிளான்ட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே வச்சுட்டு, ஸோ இன்டோரில் இருக்கக்கூடிய அந்த மணி பிளான்ட்ஸுக்கு வந்து சன்லைட்காக அதையும் தூக்கி வெளில வச்சுட்டேன். அடுத்து வந்து நீங்கள் ரொம்ப கேட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஊதுபத்தி என்ன பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சைக்கிள் பிராண்டு பத்திலேயே பார்த்திங்கன்னா இந்த யஹ்னா அப்படின்ட்டு ஒரு ஊதுபத்தி இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பத்தியோட இந்த பேக்கிங் பார்த்திங்கன்னா என்னோடய வார்ட்ரோப்பில் என் ட்ரெஸ் செக்ஷனில் தான் வந்து நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா இதோட வாசம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு பத்தி ஏற்றி வச்சாலே போதும், ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நேரத்துக்கு எரியும். அதே மாதிரி மனமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கிற நமக்கு வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கிற மனம் கிடையாது. ரொம்ப மெயில்டாக அது நமக்கு இன்னும் இருந்துக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி ஃபீல் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பத்தி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக் எப்படி அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த பத்தியை வந்து சஜஸ்ட் பண்ணதுக்கு நாகர்கோயிலில் இருக்காங்களே அண்ணி, ஸோ அவங்க வந்து இது நல்லாயிருக்கும் சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்க்கு மேலே நான் இந்த பத்தி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ சவுதிக்கு வரும்போதும் பார்த்திங்கன்னா இந்த பத்தி நான் வந்து கொஞ்சம் பேக்கிங் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இந்த ஒரு ஹாப்பினஸோடு நம்ம வந்து மார்னிங் vlogக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. நான் வந்து குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் சிக்கன் ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு சிக்கன், கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் அதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து பால் காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சாச்சு. எப்போவுமே கட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பேப்பர் இல்லை கவர் போட்டு கட் பண்ணிங்கன்னா அந்த கவுண்டர் டாப் மெஸ்ஸி ஆகாமல் எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஸோ அப்படி தான் இப்போ நான் எடுத்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சம் சிக்கன் 65 வைக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சிக்கன் 65க்கு மசாலா போட்டு பரட்டிகிட்ருக்கேன். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா 10 கை இருந்தாலும் பத்தாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். அதே மாதிரி தான் எனக்குமே போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து ஸ்கூல் வந்து பஸ்ஸு வர்றதுனால நம்ம கொண்டு போய் விடுற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து டைமிங் வந்து முன்ன பின்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்கூல் பஸ் வர்றதுனால ரொம்ப நேரம் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால பார்த்திங்கன்னா ஹரிபரின்னு அப்படியே கிளப்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாப்பாடும் செய்யணும், பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணணும், குட்டீஸையும் ஒரு சைட் கிளப்பிக்கிட்டு இருக்கணும். அப்படி தான் வந்து என்னோடய மார்னிங் டே வந்து போயிட்டுருக்கும். இப்போது ரைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே ஒரு பேன் வந்து வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன்லெஸ் சிக்கனாக பார்த்திங்கன்னா குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த பேன்லேயே வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே லிட்டு போட்டு அப்படியே வந்து இதை குக் பண்ண வேண்டியதான். இந்த சிக்கனில் இருந்தே தண்ணி விட்டு இது அப்படியே இந்த ஆயிலே வந்து குக் ஆகிடும். ஸோ அதனால் இது தனியாக நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படியே வந்து லிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சொன்னதால் நான் வந்து அதை மாற்றிட்டேன். இல்லைனாலுமே நான் மாற்றணும் அப்படின்ட்டு இருந்தேன். வாங்கிட்டு தான் வந்து அந்த பேன் வந்து மாற்றலாம் அப்படின்னு இருந்தேன். பட் நீங்கள் எல்லாம் சொன்னதுனால அதை நான் தூக்கியே போட்டுட்டேன். அந்த பேனில் வந்து கொஞ்சம் கோட்டிங் வந்து போயிருந்துச்சு இல்லையா, அதனால் அது யூஸ் பண்ணக்கூடாது, அது ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறனால நீங்களும் சொன்னீங்க, நானும் தூக்கி போட்டேன். ஸோ இனிமேல் வந்து அந்த பேன் இருக்காது. இதுக்கப்புறம் நான் வாங்குகிற வரைக்கும் இந்த பேனில் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து புதுசு, இப்போ தான் யூஸ் பண்ணுறேங்கிறதுனால அங்கங்கே ஒட்டுது. சில்வர் பேன், வினோத் பிராண்டில் வாங்கினது. ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து புதுசாக கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஒவ்வொரு நாள் நைட்டும் பார்த்திங்கன்னா நாளைக்கு குட்டீஸ்க்கு என்ன பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற யோசனை தான் பார்த்திங்கன்னா மண்டைக்குள்ளே ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த யோசனையோட பிரதிபலிப்பு தான் வந்து மறுநாள் லஞ்ச் பாக்ஸ் அவங்களுக்கு நம்ம கட்டி கொடுக்கறதுனே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மொதல் நாள் இரவே வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கிற பர்சன் நீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து மொதல் நாள் நைட்டே வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சிருவேன்.
அது யோசிக்கிறதுனாலேயோ என்னமோ தான் காலையில் வந்து ஏஞ்சதும் நம்ம டக்குன்னு பண்ணுறதுக்கு எனக்கு ஏதோ செட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் அண்ட் ஸ்வீட் கார்ன் இது ரெண்டையுமே வந்து அதில் போட்டு அப்படியே வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்னும் ஃப்ரோசன் அப்படிங்கிறனால அது வந்து சீக்கிரமே வந்து குக் ஆகிடும். கேப்சிகம் வந்து ஆஃப் குக் ஆனால் போதும். அடுத்து இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து கேப்சிகம் சாப்பிடுவாங்க, அதனால் நான் அதிகமாக கேப்சிகம் சேர்ப்பேன். உங்கள் வீட்டு செல்ல குட்டீஸ்க்கு வந்து கேப்சிகம் பிடிக்காது அப்படின்னாக்கா கேரட் இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து சைட் பை பார்த்திங்கன்னா நான் வந்து குட்டி பேன் இருக்குல்ல, தாலிப் பேனு, அதில் தான் வந்து சிக்கன் வந்து 2 பேட்சாக வந்து பொரித்து எடுத்துட்டேன். நம்ம வந்து பெரிய பேனு வச்சுட்டு நம்ம நிறைய ஆயில் ஊற்றி சிக்கன் பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தான் பொரிக்க போகிறீங்கன்னா குட்டி பேனில் வந்து பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து நிறைய வந்து வேஸ்ட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இங்கே நான் கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதோடு பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ரைஸ் வந்து நம்ம தேவையான குவான்டிட்டி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வெரைட்டி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ரைஸ் ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக குட்டீஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் 2 குட்டீஸ்க்குமே வந்து பேக் பண்ண போகிறேன். இந்த ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் வந்து நம்ம வந்து சிக்கன் 65 செஞ்சோம் இல்லையா, ஸோ அதை வந்து வச்சுக்கலாம். இங்கே வந்து ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து எவ்வளோ வேணாலும் நான்வெஜ் கொடுத்து விடலாம். நான் வந்து ஃபிஷ்ஷை தவிர மற்ற எல்லாமே வந்து கொடுத்து விட்டுருக்கேன். இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் வந்து இப்போ டிஃபனுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ சட்னி எதுவுமே பண்ணல அப்படிங்கிறபோது நீங்கள் இந்த மாதிரி ஒரு தோசை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த தோசைக்கு வந்து சட்னி எதுவுமே தேவையில்லை. தோசை பேன் வந்து ஹீட் ஆனதும் ஒரு கரண்டி மாவு நல்லா இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு, ஸோ அந்த மாவு வந்து கொஞ்சம் நேரம் போல் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு முட்டியை வந்து நல்லா அடித்து இது மேலே அந்த மாதிரி ஊற்றிடலாம். ஸோ இது ஒரு எக்கு தோசை தான், பட் வந்து ரொம்ப வெரைட்டியாக இருக்கும். நம்ம சட்னி எதுவுமே வைக்கல அப்படின்னாலுமே இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ இது மேலே வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் சால்ட் வந்து அப்படியே லேசாக தூவி விட்டுக்கோங்க. காலையில் வந்து குட்டீஸை வந்து சாப்பிட வைக்கிறதே வந்து பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்க கொஞ்சம் அவங்களுக்கே பிடிச்ச மாதிரி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு சீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து துருவின சீஸ் வந்து ஸோ இது மேலே வந்து இந்த மாதிரி தூவி விட்டுடுங்க. கொஞ்சமாக வந்து கெச்சப் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சமாக அங்கங்கே ட்ராப்ஸ் மாதிரி போட்டு விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். உங்கள் குட்டீஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட வந்து ரொம்ப அடம் பிடிப்பாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை அப்படியே வந்து ரெண்டாவது மடக்கிட்டு ஸோ இந்த சைடு கொஞ்சம் நேரம் இந்த சைடு கொஞ்சம் நேரம் போல் நம்ம தவால் அப்படியே போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா செம்மையாக இருக்கும், பிஸா மாதிரி இருக்கும். ஸோ இது மேலே வந்து பட்டர் கொஞ்சோன்னு போட்டு அதுவுமே நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே வந்து குட்டீஸ்க்கு வந்து இதை சர்வ் பண்ண வேண்டியதான். இதை அப்படியே நான் வந்து 2ஆக கட் பண்ணி குட்டிக்கு வந்து சர்வ் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்கும்னு பாருங்கள். உள்ளே அந்த சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி ஸோ பிஸா லுக்லேயே இருக்கும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஷகிம் வந்து காஃபி கேட்டிருந்தான். ஸோ ஷகிமோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஷகிலுக்குமே இதுதான். ஷகிலுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, அவன் வந்து கிளம்பிட்டான். ஸோ இப்போ வந்து லஞ்ச் கூட ஷகிம் தான் எடுத்துகிட்டு போக போகிறான். ஸோ எனக்கு வந்து குட்டீஸ் எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் போல் ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு காஃபி ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றது அப்படிங்கிறதே வந்து இறங்கும். ஸோ முதல்ல ரிலாக்ஸாக ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து உட்காந்துட்டேன் குட்டீஸை வந்து கிளப்பி விட்டுட்டு.
பசங்க எல்லாமே ஸ்கூல் கிளம்பி போனதுக்கப்புறம் ஒரு மழை பெஞ்சு ஓஞ்சா மாதிரி வீடே வந்து ஓண்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து லன்ச் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். லன்ச் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுட்டேன். இந்த சைடு வந்து சென்னாவரை மீன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு சூப்பரான ஒரு மீன் குழம்பு மண்சட்டியில் வச்சிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து பாறை மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி நான் வந்து பொரிப்பேன் என்னோடய ஸ்டைலில் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ யாராவது பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா யூஸ் ஆகும். முதல்ல வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மீன் மேலே சால்ட்டு வந்து தூவிட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் மிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக தண்ணி தெளித்து நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். அப்போது நல்லா மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணி விட்டுடுறேன். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்னென்னலாம் சேர்த்து மீன் பொரிப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு சைடில் இறக்கி வச்சுட்டு ஸோ நம்ம மீன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹப்பி வரதுக்குமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ மீனை நான் பொரித்து முடிக்குமோ அவங்க வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற டைமிங் வச்சு தான் வந்து நான் இப்போ மீன் பொரிக்க போகிறேன். ஏன்னா மீன் வந்து பொரித்து சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்தியாவில் இருக்கும்போது தான் வந்து ஏனோ தானோன்னு ஆறின ஃபுட்டு அப்படி இப்படி சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கிட்டே இருக்கும்போதாவது கொஞ்சம் நல்லா சூடாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களும் திருப்தியாக சாப்பிடுவாங்க. ஸோ வெளியில் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கும் ஒரு மன நிறைவு இருக்கும். அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்து தான் பண்ணுவேன். நியூ மேரேஜ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு பார்த்து நீங்கள் பண்ணாலே போதும். அவங்களுக்கு வந்து ஒரு அலாதியான அன்பு வந்து உங்கள் மேலே வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஃபிஷ்ஷு வந்து அங்கே புரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா அது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து இங்கே இருக்கிற பாத்திரங்களை வந்து வதக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த சைடுக்கு வந்துட்டேன். ஒரு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த வேலை வந்து கடந்து போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ ஒரு சைடில் வந்து அது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே வந்து இன்னொரு வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கணும் அப்படின்ட்டு அவசியம் இருக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சைடு அந்த சைடு ரெண்டையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி இங்கேயும் அங்கேயுமா வந்து வேலை செஞ்சிட்ருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம மீன் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எந்த மசாலாவும் அதை விட்டு கலண்டு இருக்காது. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக வந்து மீன்லேயே வந்து எல்லா மசாலாவும் ஒட்டி பிடிச்சிருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி மசாலா கொடுத்து மீன் வந்து பொரித்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ எல்லா மீனையும் பொரித்து எடுத்தாச்சு. ஹபியுமே வந்துட்டாங்க. சுட சுட சோறு குழம்பு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு பிடிக்க வேண்டியது தான். உங்கள் வீட்டில் என்ன சமையல், உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்பு அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்போல்லாம் அம்மா காலத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டிலலாம் என்ன குழம்பு, இன்றைக்கி நீங்கள் என்ன குழம்பு வச்சிங்க அப்படின்லாம் பேசிக்குவாங்க. ஸோ இப்போ நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லாமல் போச்சு. ஸோ நம்ம வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள். நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி vlog வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான். ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஷேர் பண்ண லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னுமே புதுமையாக நான் ட்ரை பண்ணுற ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணால் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 8 o'clock இருக்கும். குட்டீஸ் வந்து கொஞ்சம் நேரம் போல் ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் விளையாடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டேடி வந்து கோச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ஷெட்டில் வந்து விளையாடிட்டுருக்காங்க. இது வரைக்கும் ஷகில் வந்து ஷெட்டில் வந்து விளையாடினது கிடையாது. ஷகிம் ஓரளவுக்கு விளையாடுவான். இப்போது ஷகிம்க்கு வந்து ஆப்போனேட் இல்லை அப்படிங்கிறதுனால ஷகிலை வந்து ரெடி பண்ணியிருக்கான் அவனுக்கு ஈக்குவலாக விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக.
அதே மாதிரி ஷெகிலுமே கொஞ்சம் பிக்கப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாள் தான், ஒரு 2-3 டேஸ் தான் வந்து அவன் ட்ரைனிங் கொடுத்தான். அதுலேயே பார்த்திங்கன்னா சர்வீஸ்லாம் போடுற லெவலுக்கு வந்திருக்கான். ஸோ எனக்கே வந்து சர்வீஸ் போடுறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அவன் சர்வீஸ் போடும்போது நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். குழந்தைங்க வந்து எவ்வளோ குயிக்காக கற்றுக்குது பாருங்கள். அதை பார்க்கும்போதே ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரி அவனுக்கும் சகிமுக்கும் ஒரு ஆப்பினட் கிடச்சிட்டான் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு விளையாடுறாங்க. போ இதே மாதிரி ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவான். அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா எங்களோட இன்றைக்கி டே வந்து போனது வந்து இப்படி தான். ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட் கொடுங்க, வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறையா வந்து லைக்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதே மாதிரி வீடியோஸ் எல்லாமே பண்ணலாம், இதில் ரெசிபீஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. உங்களோட தாட்ஸை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது வந்து என்னோடய வீடியோவை வந்து இன்னுமே வந்து மோட்டிவ் பண்ணும். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற அன்னைக்கு ஃப்ரைடேவாக இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் அன்னைக்குங்க நாங்கள் எல்லாருமே உம்ரா செய்யறதுக்காக மக்கால இருப்போம். எங்களோட உம்ரா நல்லபடியாக நிறைவேறணும்னு நீங்களும் அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க. நாங்களும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் இன்னொரு vlogல உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.